தண்ணீர் போதிய அளவில் இங்கே இருக்கிற அந்த உணவு உற்பத்தியை செய்வதற்கான பாசன உரிமை இது போன்ற விஷயங்களுக்கு கேட்கும்போது கூட கர்நாடக அரசு தொடர்ந்து செவி சாய்க்க மறுக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்துக்கு போகிறதும் காவிரி மேலாண்மை ஆணையத்தை போய் சந்திக்கிறதும் பிறகு ஏமாற்றத்தோடு திரும்புறதுமே நமக்கு வேலையாக இருக்குது. அதுக்கு எல்லாமே ஒரே காரணம்னா அவங்க மேல்மடையில் இருக்கிறோம், நாங்கள் சொல்கிறது தான் சட்டம் அப்படின்றத அவங்க நடத்துக்கிறாங்க. எழிலரசன், நம்ம இப்போ மேகதாது அப்படின்னு ஒரு செய்தியில் பதிவானாலே மேலேருந்து ஒரு காட்சிப்படுத்துவாங்க, கீழே ஒரு இடுக்குக்கு நடுவே தண்ணீர் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம அந்த கிடைமட்டத்தில் போய் காட்சிப்படுத்தியிருக்கோம். அங்கே என்னென்ன காட்சிகள் எழிலரசன் நீங்கள் பார்த்தீங்க? ஏன்னா இப்போ நம்ம சில இடங்களில் சொல்லும்போது சர்வே பணிகள் முடிச்சிருக்குன்னு ஆதாரத்தை நிரூபிச்சிருக்கோம். இன்னும் சில இடங்களில் கூட சில ஆணி அடித்து சர்வே பணிகள் நடத்தியிருக்காங்க அப்படின்ற காட்சிகளை நீங்கள் எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க. நீங்கள் அங்கே வேறு என்னென்ன பார்த்தீங்க? நிச்சயமாக, அதாவது நம்ம இங்கேருந்து ஒரு பயணம் பண்ணோம். அலுவலகத்தில் தலைமை செய்தி ஆசிரியர், உதவி செய்தி ஆசிரியர்லாம் உடனே நீங்கள் போய் பாருங்கள், நேரடியாக களத்துக்கு போங்க, அங்கே என்ன நடக்குதுன்னு மக்களுக்கு நம்ம காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. எந்த வதந்திகளும் நம்ம வந்து உடனடியாக அதை நம்ப தேவையில்லை, பரப்பவும் கூடாது. அதனால் நேரடியாக களத்துக்கே நம்ம போய் பார்த்து அங்கே உண்மையாகவே என்ன தான் நடக்குது அப்படின்னு நம்மளை அனுப்புனாங்க. நான் அதாவது தலைமை செய்தியாளராக நானும் டிஓபி தலைமை ஒளிப்பதிவாளராக இருக்க அருண்குமாரும் ஒரு டீமாக நாங்கள் ஏற்பாடு பண்ணிவிட்டு எனக்கு கிளம்பணும். நேராக போய் ஒசூரில் அங்கே தங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் அதிகாலையிலே நாங்கள் மேகதாதுக்கு பயணம் பண்ணோம். போகும்போது அது அடர்ந்த காடு, அந்த வனப்பகுதியெல்லாம் நம்ம போனதெல்லாம் காட்டியிருப்போம். நீங்கள் கேட்டது போல் அந்த இடத்துக்கு நம்ம போனோம். அந்த இடத்துக்கு வந்து போகிறது வந்து அவ்வளோ சாதாரணமாக அனுமதிக்கப்படுறதில்ல. அதாவது அந்த ஊர் மாநில மக்கள், கன்னட மொழியில் பேசுகிறவர்கள், அந்த ஊர் பதிவு எண் கொண்ட வாகனங்கள், அந்த ஊரில் இருந்து வர டூரிஸ்ட்டு வெஹிக்கல்ஸ், இதுக்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து அவங்க அனுமதிச்சிடுவாங்க உடனே. நம்ம இங்கேருந்து அவசரமாக போனதுனால நம்மளுடைய வாகனத்தில் போனோம், தமிழ்நாடு பதிவு எண் கொண்ட வாகனத்தில் போனோம். போகும்போதே அவங்க வந்து எங்கேருந்து வரீங்க, தமிழ்நாட்டிலேருந்து வரீங்க, என்ன எதுக்காக வரீங்க, இப்படி இப்போல்லாம் போக முடியாது. முதல்ல வந்து என்ன சொல்லி நம்ம கேள்விப்பட்டு போனோன்னா, இங்கேருந்து யார் போனாலும் அவங்கள வந்து டூரிஸ்ட்ன்ற அடிப்படையில் அவங்க கூட்டிகிட்டு போவாங்க, வனத்துறை பேருந்தில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நம்ம நம்பிட்டு போயிட்டோம். ஆனால் அங்கே போயிட்டு போன உடனே அவங்க வந்து நம்மளை வந்து தமிழ்நாடு வெஹிக்கிள் அப்படின்னோடனே நம்மளை ஒரு சந்தேக கண்ணோட நம்மளை வந்து பார்க்குறத நம்ம உணர முடிந்தது. நாங்கள் ஒரு செக் போஸ்ட்டுக்கிட்ட போய் ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸோட அந்த செக் போஸ்ட்டு அந்த பக்கம் போகிறது தான் வழக்கமாக எல்லா வண்டியும். அவங்க நம்ம வண்டியை மட்டும், நம்ம வாகனத்தை மட்டும் நிறுத்திட்டு எங்களுக்கு பின்னாடி வர பல வாகனங்கள், அவங்க கர்நாடகா ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள், அவங்க கன்னட மொழியில் பேசி அவங்க உடனே அனுமதி வாங்கி உள்ளே போகிறாங்க. ஆனால் நம்மளை வந்து நீங்கள் இப்படியெல்லாம் போக முடியாது, நீங்கள் போங்க, அந்த ரூட்டில் போய் பாருங்கள், அங்கே போயிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம சங்கமாவுக்கு போய் அங்கே கொஞ்சம் நேரம் காத்திருந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நம்ம அவங்கக்கிட்ட எப்போ எங்களை அனுமதிப்பீங்களா, நாங்களும் பார்க்கணுன்னு தான் வந்திருக்கோம் அப்படிலாம் கேட்டு தான் நம்ம அந்த இடத்துக்கே போக முடிஞ்சது. அனுமதிக்கிறோம். இல்லை உங்களுக்கு பஸ்ஸெல்லாம் கொடுக்க முடியாது, பஸ்ஸு கொடுத்தா அதுக்கு ஒரு 20-25 பேர் சேரணும், வேணா ஒரு வண்டி இருக்குது, நீங்கள் அதில் போக ரெடியானா சொல்லுங்கள். அதுவும் கர்நாடகா வண்டி, அதுவும் கர்நாடகா, அது வனத்துறையோட டூரிசம் டிபார்ட்மெண்ட்டோட இயக்கப்படுற வண்டி வெஹிக்கிள் தான். அந்த வெஹிக்கிளில் நம்ம வந்து சரிங்க எங்களை கூப்பிட்டு போங்க அப்படின்னா நம்ம கூடுதலாக கட்டணத்தை வாங்கிட்டு அவங்க வந்து நம்மளை கூட்டிகிட்டு போனாங்க. போகும்போது ஒரு அது வழக்கமாக போகிற பாதையில் நம்மளை கூப்பிட்டு போகல, ஒரு ரூட்டு, ஒரு கரடுமுரடான ஒரு அந்த பாதையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. போகும்போது ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன், இங்கே ஃபோனு எடுக்கக்கூடாது, இங்கே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுலாம் சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு நம்ம ஒரு கட்டத்தில் வந்து அங்கே போயிட்டோம். இதெல்லாம் என்ன இடம் அப்படின்னு பேச்சு கொடுத்துட்டே போகிறோம். போகும்போது இது வந்து அர்காவதியும் காவேரியும் ஜாயின் பண்ணுற இடம், இது வந்து இருக்கிறதுலே அகலமான ஒரு வழி, நதிப்படுகை அந்த இடத்துல நம்ம காட்டியிருப்போம். அது சரியாக நம்ம ஒளிப்பதிவு வந்து நம்ம எடுத்துகிட்டு போன கேமரா கொண்டு போயிருந்தால் அதை தெளிவாக காட்டியிருக்க முடியும். ஆனால் கட்டுப்பாடுகள் அதிகமாக இருந்ததுனால நம்ம சில கருவிகளை கொண்டு போய் அதை படம் பிடிச்சிருக்கோம். சரி, அந்த பள்ளத்தாக்குக்கு போயிட்டோம். போன உடனே அது அவ்வளோ சீக்கிரமாக அங்கே நம்மளை கண்காணிச்சிட்டே இருந்தாங்க. அங்கே நிறைய பேர் அந்த பள்ளத்தாக்கு வேலைகள்லாம் நடக்குது, அங்கே அதை நம்ம பார்க்க முடிஞ்சது நேரடியாக. ஆமாம்.